Hi everyone, let's begin. நம்ம இன்னைய கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படினா CBSE கிளாஸ் 12 செகண்ட் சாப்டர் இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன்ல முக்கியமா போர்டு எக்ஸாம்ல கேட்ட ரெண்டு क्वेश्चंस பார்க்க போறோம். ஓகே? சோ நம்ம இந்த क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசா இருந்தீங்க அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபை பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீக்லி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். சோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். பார்க்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல CBSE கிளாஸ் 10 கிளாஸ் 12 இந்த ரெண்டு கிளாஸ்க்கு முன்னே சாப்டர் வைஸ் எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் புக்ல உள்ள இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் क्वेश्चन எல்லாமே சால்வ் பண்ணிட்டு வரோம். ஓகே? சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இது. சோ லெஃப்ட் ஹேண்ட் அதாவது ப்ரூவ் தி மாடல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். இந்த டேர்ம் கொடுத்திருக்காங்க cos ஆஃப் tan இன்வெர்ஸ் sin cot inverse of x கொடுத்திருக்காங்க. ஓகே? சோ cot inverse of x நம்ம எப்படி மாத்திக்கலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். 90 டிகிரி இருக்கும். இந்த ஆங்கிளை நம்ம θன்னு எடுத்துக்கலாம். ஓகே? சோ அப்படி எடுத்துட்டோம்னா இங்க பாருங்க cot inverse அப்படினால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. cot θ மாதிரி மைண்ட்ல வச்சுக்கங்க. cot θனா என்ன? adjacent by opposite side. அப்ப நமக்கு என்னன்னா வெரி சிம்பிளா एक्चुअली x மட்டும் கொடுத்திருக்காங்க. x னா என்னன்னா x by 1 ஃபார்மட்ல. இப்ப x by x னா x by 1 எடுத்து எழுதலாம்ல. அப்ப மேல உள்ள வேல்யூ வந்து எனக்கு என்னன்னா adjacent சைடுக்கான வேல்யூ, கீழ உள்ளது என்ன ஆப்போசிட் சைடுக்கான வேல்யூ. அப்ப நமக்கு இந்த x இருக்கும், இந்த இடத்துல நமக்கு 1 கிடைக்கும். சோ நம்ம இந்த பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா என்ன வரும் அப்படினா இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு வெச்சீங்களேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயர் பண்ணா 1 plus x ஸ்கொயர் வந்துரும். 1 ஸ்கொயர்னா 1, x ஸ்கொயர் இங்க x ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகே? சோ தியரம் யூஸ் பண்ணா இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன 1 plus x ஸ்கொயர். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படினா அதாவது previous class இந்த ரெண்டு வீடியோஸ்ல என்ன பண்ணிருப்போம் அப்படினா ஒரு கான்செப்ட் அதாவது cot inverse நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா tan inverse னு மாத்திக்கலாம். tan inverse னு மாத்திரம் எப்படி எழுதுவோம்னா tan inverse of 1 by x னு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பாருங்களே சப்போஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா sin inverse க்கு மாத்திக்கலாம். sin inverse னா அங்க ஆப்போசிட் சைடு வேல்யூ என்ன 1, ஹைபோடென்யூஸ் வேல்யூ என்ன root 1 plus x square. so sin inverse of 1 by root 1 plus x square இது மாதிரி நம்ம மாத்திக்கலாம். எல்லாமே ஈக்குவல் தான். சோ நமக்கு எதை வச்சு நான் மாத்துறேன்னா இங்க பாருங்க இங்க நமக்கு என்னன்னா sin இருக்கு. சோ அப்ப இங்க sin inverse இருந்தா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். சோ அப்ப இந்த இடத்துல நான் cot inverse sin inverse of அப்ப நமக்கு என்ன வரும் ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ்னா 1 by root of 1 plus x square னு கிடைச்சிருக்கும். ஓகே? சோ sin inverse இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா நமக்கு என்ன ஜஸ்ட் இந்த டேர்ம் மட்டும் கிடைக்கும். அப்ப என்ன இருக்கு பாருங்க cos bracketல just tan inverse sin inverse இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா கேன்சல் ஆயிடும். சோ அப்ப நமக்கு என்ன ஜஸ்ட் வெறும் நமக்கு 1 by 1 plus x square டேர்ம் மட்டும் தான் இருக்கும். ஓகே? சோ இதுக்கு அப்புறம் அதே மாடல்ல சால்வ் பண்றோம். எப்படினா பாருங்க இங்க நமக்கு tan inverse இருக்கு. பட் வெளிய நமக்கு என்ன இருக்குன்னா cos ல இருக்கு. சோ நம்ம tan inverse என்ன பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படினா cos inverse மாத்தினா ஈஸி. பட் அங்க பாருங்க சோ இங்க வந்து எனக்கு வேற ஒரு ட்ரையாங்கிள், இதுல எனக்கு பாருங்க tan inverseல இதே மாதிரி ட்ரையாங்கிள் வரைஞ்சு பாருங்க. tan inverseல எனக்கு என்ன வரும் அப்படினா tan θ ஆப்போசிட் பை adjacent சைடா மேல உள்ள ஆப்போசிட் சைடு வேல்யூ என்னன்னா 1, adjacent side value என்ன root of 1 plus x square. ஓகே? சோ அப்ப அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பே நமக்கு என்ன ட்ரையாங்கிள் கிட்ட மாறி வரும். ஏனா அது வந்து வேற trigonometric function, இது வந்து வேற trigonometric functions. சோ அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே வரும். சோ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். ஓகே? இதுல பாருங்க ஆப்போசிட் வேல்யூ 1 கொடுத்திருக்கேன். இந்த வேல்யூ நமக்கு என்ன வந்து கொடுத்திருக்காங்கன்னா root of 1 plus x square. சோ அந்த பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றப்ப root of under the root of இத ஸ்கொயர் பண்ணுவோம். இத ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 1 plus இங்க வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்னா 1 plus x square ரூட் கேன்சல் ஆயிடும். சோ 1 plus x square அப்ப ஆன்சர் என்ன root of 2 plus x square. சோ நம்ம அந்த வேல்யூ அதோட லெந்த் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பாருங்க tan inverse-னா cos இருக்கா. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா cos tan inverse cos inverse க்கு மாத்திக்கலாம். அப்ப என்ன பாருங்க cos inverse is equal to tan inverse of this term is equal to cos inverse. இதுல நமக்கு adjacent side வேல்யூ என்ன root of 1 plus x square by hypotenuse வேல்யூ என்ன root of மேக்ஸிமம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம 2 plus x square தான் இருக்கு. ஓகே? அப்ப அதே எடுத்து எழுதிக்கலாம். சோ பாருங்க cos inverse அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்னன்னா root of 1 plus x square by root of 2 plus x square. so commonly we can take root. so 1 plus x square by 2 plus x square. that's all.
ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல பிராக்கெட் உள்ளதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையிறோம். இதுக்கு வந்து x by 1 ஃபார்முலா எடுத்து எழுதுவோம். அப்படின்னா 1 by x. ஏன்னா காட்னா வந்து adjacent by ஆப்போசிட் சைடு. அந்த வேல்யூஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சினா கரெக்டாக எடுத்து எழுதிடுவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி ப்ரீவியஸ் என்ன நமக்கு டேர்ம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காட் இன்வெர்ஸ்னா சைன் இன்வெர்ஸாக மாற்றிக்குவோம். அடுத்து நமக்கு இங்கே டேன் இன்வெர்ஸ்னா இங்கே என்னன்னா இங்கே எனக்கு காசு இருக்கிறதுனால காசு இன்வெர்ஸ்க்கு மாற்றிக்குவோம். சப்போஸ் இங்கே எனக்கு சைன் இருக்கு அப்போ என்ன பண்ணிக்கலாம், டேன் இன்வெர்ஸை சைன் இன்வெர்ஸ்க்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம ரெண்டு மாடலில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாடலில் சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். அதாவது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா sin inverse of x, sin inverse x plus cos inverse x is equal to pi by 2. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு மாடலை சால்வ் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா அது லெங்க்தியாக இருக்கும், அந்த மாடலையும் சால்வ் பண்ணலாம். ரெண்டு மாடலையுமே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ LHS is equal to இங்கே நமக்கு 9/8 இருக்கு, இங்கே 9/4 இருக்கு. ஸோ நம்ம காமனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 9/4 வெளியில் எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிமைனிங் என்ன இருக்கும், ரிமைனிங் we have pi by 2 minus already we took 9/4 outside, so pi by 2 minus sin inverse 1/3 is equal to 9/4. இங்க பாருங்க இந்த ஃபார்மட்ல பாருங்களேன், pi by 2 minus sin inverse of x அப்படி நமக்கு என்ன கிடைக்கும், cos inverse of x இல்ல. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்து எழுதலாம்னா pi by 2 minus sin inverse of x இருக்க பிளேஸ்ல 1/3. சோ cos inverse of x நமக்கு என்ன வரும் பாருங்க, cos inverse of 1/3 ன்னு எடுத்து எழுதுவோம். பட் நம்ம ரைட் சைடுல என்ன இருக்குன்னா 9/4 sin inverse ன்னு இருக்கு. சோ போன previous question என்ன பார்த்தோம்னா நம்ம sin inverse cos inverse ஆ மாத்திக்கலாம், tan inverse என்னவாலும் மாத்தலாம். நம்ம cos inverse ஈஸியா sin inverse க்கு மாத்தலாம். எப்படின்னு பாருங்க. First we will draw one right angle triangle. Okay, in the right angle triangle what is the condition? இல்ல பாருங்க, இதுல நமக்கு cos theta என்னன்னா adjacent by hypotenuse. So adjacent side value 1, hypotenuse value 3. So அப்ப இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்களேன். So just இந்த வேல்யூ x ன்னு எடுத்துக்கோ, x square plus 1 is equal 1 square னா 1 equal to 9 கிடைக்கும். So x square equal to 8, x is equal to 2 times root 2. Root 8 எப்படி எடுத்து எழுதுவோம்னா root of 2 into 2 into 2. So answer 2 times root 2. So அப்ப இந்த வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் அப்படினா 2 root 2. So நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், cos inverse sin inverse க்கு மாத்திக்கலாம். So that is equal to 9/4 cos inverse sin inverse of இதுல பாருங்க sin நமக்கு என்ன பண்ணுவோம், opposite by hypotenuse. So opposite side value என்ன அப்படினா 2 root 2 by hypotenuse value 3, that is the RHS value. இந்த மாடல்ல சால்வ் பண்ணலாம். இன்னொரு ஃபார்முலா என்ன மாடல்ல சால்வ் பண்ணலாம் அப்படினா இங்க பாருங்க, இந்த டேர்ம் இத வந்து என்னன்னா x ன்னு எடுத்துக்கோ, இத வந்து y ன்னு எடுத்துக்கோ. ரெண்டுலயுமே sin இருக்கு. சோ அதனால sin x + y ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்ப சால்வ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன சால்வ் பண்ண போறேன் அப்படினா இங்க பாருங்க, இந்த டேர்ம்ல நான் x ன்னு எடுத்துக்க போறேன், இந்த டேர்ம்ல நான் y ன்னு எடுத்துக்க போறேன். சோ ஏற்கனவே previous videos இதே மாதிரி சால்வ் பண்ணிருக்கேன், ஜஸ்ட் பாத்துக்கங்க. x is equal to sin inverse 1/3. Here y is equal to sin inverse 2 root 2 by 3 இந்த மாதிரி எடுத்துருக்கேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ரீ மல்டிப்ளை பை sin. இங்க நமக்கு sin inverse தான். சோ ப்ரீ மல்டிப்ளை பை sin. சோ இந்த இடத்துல என்ன கிடைக்கும், sin x is equal to 1/3. ப்ரீ மல்டிப்ளை பை sin sin inverse னா ஜஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும். இதுல நம்ம என்ன ப்ரீ மல்டிப்ளை பை sin னா sin y equal to 2 root 2 by 3 வரும். இப்போ sin a plus b ஃபார்முலா sin x plus y ஃபார்முலா நமக்கு என்ன வரும்னா sin a sin x into cos y plus cos x into sin y. So we should know the value of sin x, sin y, cos x, cos y. Okay, but as per the question just we know the value of only sin x, sin y. So next நம்ம என்ன பண்ணனும், இதுல வந்து cos x வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம், இல்ல cos y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல போட்டத பாருங்களே. அப்ப இதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதானே, இங்க பாருங்க. பட் இதுல வந்து எனக்கு என்னன்னா
பாத்துங்க ஆக்சுவலி sin theta னா ஆப்போசிட் சைடு வேல்யூ 2√2 ஹைபோடெனியூஸ் வேல்யூ என்ன 3 இருக்கு சோ இதுல இருந்து cos y என்ன பண்ணலாம் ஏற்கனவே வரைஞ்ச क्वेश्चन இந்த டயகிராம்னா சோ cos y equal to adjacent by hypotenuse adjacent side value என்ன 1/3 so cos y வேல்யூ நமக்கு தேவையான வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் இப்போ sin x என்னன்னா cos x சோ இதுக்கு முன்னாடி நான் டயகிராம் வரைஞ்சிக்கலாம் இங்க பாருங்க sin x என்ன வரும் அப்படினா 1/3 இல்ல சோ இதுக்கு வந்து வேற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் சோ opposite side value 1 hypotenuse value 3 சோ இங்க பாருங்க 1 3 2√2 சோ இங்க நமக்கு 1 3 இருக்கு ஹையஸ்ட் வேல்யூ 3 அப்படினா கண்டிப்பா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படினா 2√2 தான் வந்திருக்கும் சோ டவுட் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா அந்த இதே மாதிரி நீங்க பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா அந்த ஆன்சர் நமக்கு 8 வந்திருக்கும் √8 னா என்ன 2√2 எடுத்து எழுதிக்கலாம் ஓகே சோ அப்ப இதுல நமக்கு cos x வேல்யூ என்னன்னா cos x so this value equal to 2√2/3 இங்க இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்றேன் so sin x plus y is equal to sin of x ஓட வேல்யூ என்ன sin inverse 1/3 plus y ஓட வேல்யூ என்ன sin inverse 2√2/3 is equal to sin x ஓட வேல்யூ என்னன்னா 1/3 into cos y value also 1/3 plus 3 plus cos x value 2√2/3 sin y value is also 2√2/3 நமக்கு அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 1 into 1 1/9 plus 2 into 2 4 √2 into √2 value 2 so 4 2s are 8/9 so right side ல ஆட் பண்ணா நமக்கு வேல்யூ 1 கிடைக்குது 9/9 வேல்யூ 1 so left side ல வேல்யூ நமக்கு என்னன்னா sin இருக்கு so இப்போ என்ன பண்ண போறேன்னா pre multiply by sin inverse அப்ப இங்க என்ன வரும் பாருங்க pre multiply by sin inverse னா sin inverse sin இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா ஜஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் இருக்கும் அப்ப நமக்கு என்ன வரும்னா sin inverse 1/3 plus sin inverse 2√2/3 is equal right side ல sin inverse 1 ன்னு வந்திருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஏற்கனவே பிரின்சிபல் வேல்யூல பார்த்திருப்போம் sin inverse 1 அப்படினா என்னன்னா நம்ம இந்த இடத்துல is equal right side ல sin inverse 1 வந்து நம்ம sin 90 டிகிரி தான் சோ sin pi/2 ன்னு எடுத்து எழுதிக்கலாம் சோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றப்ப sin inverse sin இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றப்ப நம்ம ஜஸ்ட் நமக்கு என்ன இருக்கும் pi/2 மட்டும் இருக்கும் லெஃப்ட் சைடுல என்ன இருக்கும் பாருங்க sin inverse 1/3 plus sin inverse 2√2/3 இருக்கும் இப்போ நம்ம டைரக்டா क्वेश्चनல உள்ள ஆன்சர் கூட செக் பண்ணலாம் இங்க நமக்கு என்ன இருக்குன்னா 9/8 இருக்கு பட் இங்க நமக்கு என்னன்னா pi/2 தான் இருக்கு இங்க பாருங்க அப்ப 9/4 இருக்கு 9/4 இருக்கு சோ நமக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படினா both side multiply by 9/4 என்ன கிடைக்கும் பாருங்க ரைட் சைடுல 9/4 னா 9 into pi 9/8 ஓகே லெஃப்ட் சைடுல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா இதுல வந்து 9/4 sin inverse 1/3 plus 9/4 sin inverse 2√2/3 பாருங்க சோ நமக்கு இதுல ஃபுல் ஆன்சர் கிடைச்சிருக்கு பட் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படினா அத பாருங்களே அதாவது 9/4 sin inverse of 2√2/3 ரைட் சைடுல இருக்குல அப்ப நம்ம இது மட்டும் நமக்கு என்ன லெஃப்ட் சைடுல இருக்கட்டும் மத்த ரைட் சைடு போனா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபைனலி that is equal to 9/8 minus right side போச்சுனா 9/4 sin inverse 1/3 நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு பாருங்க பாருங்க 9/8 minus 9/4 sin inverse 1/3 equal to this term இதே term பாருங்க